ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாப்பாக்கு மொட்டை எடுத்து காது குத்துனதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பாப்பாக்கு தாய்மாமா எடுத்த தோடு. சூப்பரா இருந்துச்சு. லட்சுமி இருக்கிற மாதிரி டெம்பிள் செட்டு. பாப்பாவை ஃபர்ஸ்ட் அவ மடியில உட்கார வைக்கும் போதுதான் ரொம்ப அழுதா. என்ன என்கிட்ட இருந்து யாரு தூக்குனாலும் அழுவா, அந்த மாதிரிதான் அழுதா. அப்புறம் சாக்லேட் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தணும். அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே லேசா அழுதுகிட்டே இருந்தா. ஆனா காது குத்துறதுக்கு அவ ரொம்ப அழுகலை. நீங்களே பாருங்க, அந்த குத்துற நேரம் தான் அந்த கத்துனா. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிருவா, ஆஃப் ஆயிருவா. ஏன்னா அதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன். அது என்ன ட்ரிக்குன்னு நான் இன்னொரு வீடியோல தனியா ஷேர் பண்றேன். அந்த நம்மள என்னமோ பிடிக்கிறாங்களே அப்படின்னு அதை எடுக்கதான் இது பண்ணாலே தவிர குத்துறதுக்காக அழுகலால. இப்ப கூட அமைதியா தான் இருக்கா பாருங்க. அது குத்துனதுக்கு அப்புறமும் அழுக மாட்டா, அமைதியா தான் இருப்பா. சும்மா நம்மள அம்மா கிட்ட கொடுக்காம வச்சிருக்காங்களே அந்த மாதிரிதான் அழுதுட்டு இருப்பா. வலிக்குதுன்னு அழுக மாட்டா. இந்த இதோட அழுகை நிறுத்திடுவா, அவ்வளவுதான். அப்படியே என்ன பண்றாங்க அந்த மாதிரி சைலண்டா பாத்துட்டு இருப்பா. இதுக்கு நான் ஒரு இதுதான் யூஸ் பண்ணேன். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அது என்னன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு மதுரைக்கு கிருஷ்ணா மெஸ்ல தான் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. பிரியாணி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னன்னா சாப்பாடு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அவ்வளவுதான். பாப்பாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளும் நல்லா சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, நாங்களும் சட்டுப்பட்டு இடத்த காலி பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.